ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 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 புதிய மாதத்திலே கர்த்தர் புதிய கிருபைகளை, புதிய தரிசனங்களை, புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் இதோ சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வருகையிலே நாம் கடந்து போவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு வந்துதான் இருக்கின்றார். அந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி. அப்போஸ்தல அற்புத கூடாரத்தின் சார்பாக நாம் இயங்கி வருகிற எல்லா தேவனுடைய உன்னதமான கூடாரத்திலும் தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆங்காங்கே ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே நாம் நடத்தி வருகிற எல்லா ஜப கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு இறை மக்களுக்கும் தேவன் அற்புதங்களை, அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறார். அநேக நற்சாட்சிகளை நாம் கேட்க முடிகிறது. உலகத்திலே செய்ய முடியாத காரியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து கொண்டே இருக்கின்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. எது மனிதனால் கூடாதோ அது தேவனால் கூடும் என்று நாம் விசுவாசிக்கத்தக்கதாக அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அநேக வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகமாக்குகிறார். நோயிலிருந்து கர்த்தர் சுகமாக்குகிறார். பிசாசுடைய தொல்லையிலிருந்து தூங்க முடியல, ராத்திரி தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவர்கள் ஃபோன் மூலமாக அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லும்போது, ஃபோன் வழியாகவே நாம் ஜெபிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் குடும்ப பிரிவினை, சண்டை, கருத்து வேறுபாடு, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் பல பாவங்களில் விழுந்தவர்கள், இப்படி பலருக்கும் தேவன் நம்முடைய அப்போஸ்தல அற்புத கூடாரத்தின் சார்பாக ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கடந்து போகும்போது அந்த வெள்ளூர் கிராமத்தில் ஆக்சிடென்ட்னால இனி ஒரு 10 மாசத்திற்கு நடக்க முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல எழுந்து நடக்கவும் வண்டியில போவதற்கும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உதவி செய்திருக்கின்றார். அல்லேலூயா. இந்த 3 மாத காலங்களாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிதோறும் அந்த வெள்ளூர் கிராமத்தில் ஒரு சுவிசேஷ கூட்டங்களாக நாம் நடத்தும் போது அவர்கள் வீடுகளை சந்தித்து அவர்களுக்கு ஜெபிக்கும் போது அவர்களுக்குள்ளே ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணியிருக்கின்றார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கின்றார். ஆமென். இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்குவதற்கு தேவன் தொடர்ந்து நமக்காக அவர் தூங்காமல் உறங்காமல் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. இதுவரை ஒரு உண்மையான ஊழியக்காரர் நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்தமே. அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் யாரையும் ஏமாத்த மாட்டார். சுயநலமாய் எதையும் என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டார், பேச மாட்டார். அவர் மனுஷன் கிடையாது, அவர் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நமக்கு தெய்வமாக இருக்கின்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் முழுவதும் இந்த நாட்களில் லெந்து நாட்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களை தாங்களே வருத்துகிற, விரதம் போட்டு உபவாசம் போட்டு இந்த 40 நாள் மட்டும் தங்களை ஒரு மேன்மை உள்ளவர்களாக காட்டிக்கொண்டு இயேசு மரித்த அந்த தினமான அந்த புனித வெள்ளி, உயிரோடு எழுந்த தினமான அந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுதல் பண்டிகை, அது கொண்டாடுகிற நாள் வரைக்கும் அவர்கள் இந்த லெந்து நாட்களாக அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் உபவாசத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், உபவாசத்தை குறித்ததான ஒரு தெளிவு இல்லாதபடினாலே அவர்கள் ஒரு சடங்காக, ஒரு பாரம்பரியமாக ஏதாவது ஒரு முறைகளை நாம் செய்தால் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று புறஜாதிகளைப் போல, உண்மையான தெய்வத்தை அறியாத பிள்ளைகளைப் போல மூட நம்பிக்கைகளுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று அறிந்து ஏசாயா தீர்க்கதரிசன வார்த்தையை நாம் இன்று தியானிக்க வேண்டும் என்று இந்த அப்போஸ்தல அற்புத கூடாரத்தின் சபை மக்களுக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 58 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம்.
எது கடவுளுக்கு பிரியமான உபவாசம்? உபவாசம் என்றால் என்ன? எல்லோரும் உபவாசம் இருக்கிறார்களே, நாமும் இருக்கிறோமே. உண்மையான உபவாசம் என்றால் என்ன? வாசிக்கலாம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதிலும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை துரத்துண்ட சிறுமையானவனுக்கு வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், உன் வீட்டிலே அவனை சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்துக் கொள்ளாமலும் இருக்கிறதே அல்லவோ ஆ, எனக்கு உகந்த உபவாசம். கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஒரு அல்லேலூயா. நெலுயா அல்லேலூயா. நெலுயா. ஒரு அருமையான ஒரு வேத வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி 40 ஆண்டுகளாக ஊழியம் செய்து ஊழியத்தில் எதையுமே சாதிக்கல. வெறுமனே ஆலயத்துக்கு போவாரு, கடமைக்காக பாஸ்டர்ங்கிற முறையில ஏதாவது என்ன செய்வாரு, சொல்லுவாரு, ஆலயம் முடிஞ்சிடும், வீட்டுக்கு போயிடுவார். இப்படியே அவர் தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை ஆலயத்திலே அவர் பார்க்கிறார். அவருடைய ஊழியம் தலைகளாக மாறிவிட்டது. மகிமையான சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு அவர் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார் என்கிற கண் அந்த ஊழியக்காரனாகிய ஏசாயாவுக்கு தெரிகிறது. பிற்பாடுதான் இவ்வளவு ரகசியங்களையும் அவர் தீர்க்க தரிசன புஸ்தகமாக எழுதி இன்று வரை நாம் வாசிப்பதற்கும் இனி வருகிற எல்லா சந்ததிகளும் வாசிப்பதற்கும் தேவன் அங்கீகரித்து இந்த வார்த்தை நமக்காக கொடுத்திருக்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நெலுயா. அவர் என்னைக்கு ஆலயத்துக்குள்ள ஆண்டவருடைய சட்டையின் ஒரு பகுதியை அவர் உடம்புல உடை உடுத்திருப்பார்ல, அந்த வஸ்திரத்தினுடைய ஒரு தொங்கலை அவர் பார்த்த உடனே சொல்றார், வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி என்று சொன்னார். அப்ப நாம ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் யோசித்து பாருங்கள். வானாதி வானங்களுக்கு மேலே இருக்கிறவர், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கின்றவர், மகாதேவனாக இருக்கின்றவர். உலகத்தில் சில தெய்வங்களுக்கு வல்லமை இருக்கிறதாக இருக்கட்டும், நம்முடைய ஆண்டவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறதே. அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கின்றார். ஏலோகிம், எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர். அவர் சர்வ ஞானியாய் இருக்கின்றார், முக்காலத்தையும் அறிந்தவர். நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, இனி நடக்க போகிறது, இப்படி எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தன் உள்ளத்திலே அறிந்து கடவுளுக்கு பயந்து அதற்கு பிற்பாடு ஒரு உண்மையான ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அது வரைக்கும் உபவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? உபவாசம், நான் ஏதாவது கஷ்டத்துக்குள்ள போயிட்டேன், என் வாழ்க்கையில் பயங்கரமான துன்பங்கள் வந்துருச்சு, வேதனைகள் வந்துருச்சு, உடனே நான் போய் என்ன பண்ணணும் தெரியுமா? என் நல்ல சட்டை, விலை உயர்ந்த சட்டையெல்லாம் தூக்கி தூர போட்டு வீட்டில் கால் மிதிக்கு போட்டு பாருங்க, சாக்கு, சணலில் செஞ்ச சாக்கு, அந்த சாக்கை எடுத்து சுற்றிக்கிட்டு கடவுளுக்கு முன்னாடி என்ன நான் தாழ்த்துறதுக்கு அடையாளமா அன்னைக்கு உபவாசம் போட்டவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? சாப்பிடாம கொள்ளாம தன் ஜெபம் கேட்கப்படுகிற வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? அந்த விரதத்தை என்ன செய்வாங்க? கடைபிடிப்பாங்க. சாம்பல்ல போய் உட்காந்துக்குருவாங்க. என்ன செய்வாங்க? சாம்பல்ல வீட்டில் அடுப்பு வச்சு அது எரிஞ்சது போக மிச்ச சாம்பல் இருக்கும்ல, அது ஒரு இடத்துல கொட்டி வச்சு அந்த சாம்பலுக்கு மேலே என்ன செய்வாங்க? உட்காந்துக்குருவாங்க. அதுக்கு அடையாளம் தான் நீங்க யோபு பக்தனை பார்க்க முடியும். தன் குடும்பம் எல்லாம் தரைமட்டமானது, தன் சொத்து பத்துக்கள் உடைமைகள் எல்லாம் என்ன செஞ்சுச்சு? அழிஞ்சு போயிருச்சு. அப்பொழுது அவர் என்ன செஞ்சாரு? ரட்டு உடுத்தி கொண்டு அந்த பழைய கோணி சாக்கை எடுத்து கட்டிக்கிட்டு தான் ஒரு பெரியவன் என்கிறத நிலைமையிலிருந்து நான் சிறியவன் எளிமையுமானவன் என்ற அடையாளத்துக்கு தங்களை தாழ்த்தி உபவாசம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதையெல்லாம் விட விசேஷமான ஒன்று இருக்கிறது என்கிற ஞானத்தை ஒட்டுமொத்த வேதாகமத்திலும் ஒரு நபர் அறிந்திருக்கிறார். அவர்தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் சொன்னதுதான் என்ன சொன்னார்?
யாரெல்லாம் உலகத்தில் பசியோடு கூட இருக்கிறார்களோ, ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற உணவுகளை அவங்களுக்கு பசியார சாப்பிடுவதற்கு கொடுத்தால் அது கடவுளுடைய பார்வையில் உபவாசம் என்று பெயர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சா? நாம என்ன பண்றோம்? ஆலயத்துல வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ நாம் என்ன செய்வோம்? சர்ச்சில் வந்து உபவாச கூட்டம் அப்படின்னு வைப்போம். என்ன செய்வோம்? உபவாச கூட்டம் அப்படின்னு வச்சுட்டு காலையில் ஒரு 10:30 மணிக்கோ அல்லது 11 மணிக்கோ அந்த கூட்டத்தை என்ன செய்வோம்? ஆரம்பிப்பாங்க. பாஸ்டர்கள், போதகர்கள், ஜனங்கள் வந்து ஜெபிக்கணும். ஜெப வாஞ்சை உண்டாகி அவர்கள் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அவங்கள அந்த உபவாச கூட்டத்துக்கு என்ன செய்வாங்க? அழைப்பு கொடுத்துருப்பாங்க. அப்போ வருகிற விசுவாச பிள்ளைகள் வீட்டில் மத்தியானத்துக்கு போய் சாப்பிடுவதற்கு முன்னமே என்ன செஞ்சுருவாங்க? சமைச்சு எல்லாம் என்ன செய்வாங்க? வீட்டில் வச்சுட்டு தான் வருவாங்க. அப்போ அவங்களே சமைச்சு விரதம்ங்கிற பேரில் ஆலயத்தில் வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உபவாச கூட்டத்தை முடிச்சுட்டு என்ன செய்வாங்க? வீட்டில் போய் தாங்கள் சமைத்து வைத்திருக்கிற உணவை தாங்களே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் உபவாசமா? இன்னும் சில ஆலயங்களுக்கு போனால், கொஞ்சம் வசதியான திருச்சபைக்கு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபவாச கூட்டம் என்கிற பெயரிலே உபவாச ஜபங்களை எல்லாம் ஏறெடுத்து முடிச்ச பிறகு ஆலயத்தில் பயங்கரமான வெயிட்டான சாப்பாடு கிடைக்கும். அது சிக்கன் பிரியாணியாக இருக்கலாம், அல்லது மட்டன் பிரியாணியாக இருக்கலாம், அல்லது சாம்பார் சாதமோ ஏதோ அந்த ஆலயத்துக்கு இருக்கிற வசதியை பொறுத்து என்ன செய்யும்? அங்கே சாப்பாடு பந்தி பரிமாறப்படும். இது உபவாசமா என்று கேட்டால் இல்லை. அப்போ உபவாச கூட்டம் நாம் நடத்துகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற உபவாசம் என்ன என்று கேட்டால், உலகத்தில் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், அனாதையாக்கப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், பிச்சை எடுக்கக்கூடியவர்கள், இவர்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கின்ற உணவை தானமாக நாம் கொடுக்கும்போது அது கடவுளுடைய பார்வையில் உகந்த உபவாசமாக இருக்கிறது என்று இன்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கிறது. இது உண்மை என்றால் ஒரு ஆமென் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது, பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், அதே சமயம் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். வீட்டிலிருந்து துரத்துடப்பட்டவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். வீட்டிலிருந்து வயசான தாயோ தகப்பனோ என்ன செஞ்சிருவாங்க? அவங்க வயசான பிறகு அவங்களை பராமரிக்க இந்த பிள்ளைகள் முடியாம மருமக்கமார்கள் தொல்லையினால சிலருடைய தாயின் தகப்பனை என்ன செய்வாங்க? அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. ரோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல பல நாட்கள் குளிக்காம கொள்ளாம முடியெல்லாம் அழுக்கு பிடிச்சி, உடம்பெல்லாம் அழுக்கு பிடிச்சி போய் அழுக்கான சட்டையோடு கூட தெருக்களிலே, வீதிகளிலே, சாக்கடை ஓரங்களிலே, பஸ் ஸ்டாப்பில், ரயில்வே ஸ்டேஷன்ல ஆங்காங்க அவங்க ராத்திரியும் பகலுமா நடந்து போகிறத, படுத்து கிடக்கிறத நாம பார்க்க முடியும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க உங்க வீட்டில் ஒரு நாள் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை நீங்கள் செய்து கொடுத்தால் அது கடவுளுடைய பார்வையில் உகந்த உபவாசமாய் இருக்கும். அதே போல வஸ்திரம் இல்லாம அரை நிர்வாணத்தோடு கூட சிலர் முழு நிர்வாணத்தோடு கூட அவங்க அலையிறத நம்ம பார்க்கலாம். நம்ம கிட்ட வீட்டில் நம்ம கபோர்டு ஃபுல்லா நாம நல்ல நல்ல ட்ரெஸ் நம்ம வச்சிருப்போம். நம்மளால முடிஞ்ச அந்த ட்ரெஸ்ல ஒன்றை எடுத்து நாம் ஒரு ஏழைக்கு அல்லது ஒன்றும் வசதி இல்லாதவர்களுக்கு, நிர்வாணமாய் வெளியிலே அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் அதை கொடுக்கும்போது கடவுளுடைய பார்வையில் அது விலையேறப்பட்டது, அது கடவுளுக்கு உகந்த உபவாசம். அடுத்து ஒன்று இருக்கு பாருங்க, அந்த கடைசியா சொன்னது, உன் மாம்சமானவனுக்கு உதவி கேட்டு வரும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாது? ஒளிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னா, அப்போ நான் உங்கள் வீட்டுக்கு தேடி வரேன், வர்றதுக்கு முன்னே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? ஐயா அடுத்த வாரம் நான் வருவேன், ஏம்மா அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன், நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு 50,000 ரூபா கொடுக்கணும், எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன். உங்களுக்கு கொடுப்பதற்கு திராணி இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வரும்பொழுது உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்றீங்க, ஏய் அப்பா இருக்கன்னு நீ சொல்லாத. எப்படி
அப்பா இருக்கேன்னு சொல்லாத, அம்மா இங்க இருக்கேன்னு நினைச்சாத சொல்லாத. அவங்க வந்தாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுரு. நான் வேலைக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு, நான் அங்க போயிருக்கேன்னு சொல்லிடு, இங்க போயிருக்கேன்னு சொல்லிடு. சிலர் என்ன செய்வாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறா, உன்னை போலதான் மனுஷனா அவன் இருக்கான், உன்னை போலதான் பாடுகளை கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறான். நீ வாழ்க்கையில் உயர்ந்து வந்துட்ட, அவன் இன்னும் வாழ்க்கையில் என்ன செய்யல, உயர்ந்து வரவில்லை. உன்னிடத்தில் உதவி கேட்டு வருகிறான் என்றால் நீ அவனுக்கு என்ன செய்ய, உதவி செய்து கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவன் ஒருவன் உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு உதவியை தயங்காமல் செய்கிறானோ அது கடவுளுடைய பார்வையில் உகந்த உபவாசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை பிறனுக்கு செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, முகம் கோணாதே என்று இயேசு கிறிஸ்து வேதத்திலே சொல்லி இருக்கின்றார். அப்ப இவைகள் எல்லாம் எதற்கு? பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும், துரத்துண்டப்பட்டு அனாதை போல அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு என்ன செய்யணும், வஸ்திரங்கள் கொடுக்க வேண்டும். உதவி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் உதவிகளை தாராளமாய் செய்ய வேண்டும். இந்த 4 காரியங்களையும் கர்த்தர் ஏன் உபவாசத்தோடு கூட தொடர்பு படுத்தி சொல்லுகிறார் என்று கேட்டால், இந்த 4 காரியங்களுக்குள்ளதான் நாம பரிசுத்தம் அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பழைய ஏற்பாட்டில இன்னும் நாம தேடி அலசி பார்க்கும் பொழுது உங்களுக்கென்று பரிசுத்த உபவாச நாளை என்ன செய்யுங்க, தெரிந்து கொள்ளுங்கள், என்ன செய்யுங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாளிலே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த லெந்து நாட்கள்ல எல்லாருமே தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆங்காங்கே ஆலயங்களிலே கூடி என்ன செய்றாங்க, விரதம் போட்டு என்ன செய்றாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் தேவனாக இருந்து கொண்டு இந்த விஷயங்களை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து உபவாசம் மேற்கொள்ளுகிற திருச்சபையா இருக்கிறவர்களே, ஆர்சி திருச்சபையா இருக்கட்டும், நீங்க சிஎஸ்ஐ திருச்சபையா இருக்கட்டும், இன்னும் எத்தனை பிரிவுகளாக இருக்கிறதோ அத்தனை பிரிவுகளுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகளாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏஜிஸ் திருச்சபையாக இருக்கலாம், அல்லது நீங்க வந்து பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய திருச்சபையாக இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் அற்புத கூடாரத்தின் சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறார், கவனமாய் கேளுங்கள். நீங்கள் உபவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களிடத்தில் இருக்கிறதை பிறனுக்காக விட்டு கொடுங்கள், பிறனுக்காக எடுத்து என்ன செய்யுங்க, தூக்கி என்ன செய்யுங்க, அன்பின் என்ன செய்யுங்க, கரங்களாக நற்கிரிகளுக்கு நன்மை செய்யுங்கள். அப்பொழுது அதை பார்க்கிற ஆண்டவர் உங்களுக்கு சகலவித ஆசீர்வாதங்களையும் மென்மேலும் தருவார். ஆமா, அப்ப உபவாசம் என்கிற அந்த பாரம்பரிய மூட நம்பிக்கை இப்போது உடைக்கப்படுகிறது. இனிமே நாம பட்டினி போட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறத ஏழைக்கு கொடுத்துட்டா அதுதான் கடவுள் பார்வையில பெரிய உபவாசம். ஆமா, உபவாசம் இருக்கிறவங்க எல்லாம் போய் பார்த்தா எல்லாம் கழுத்து நிறைய நகை நட்டை போட்டுக்குருவாங்க, எல்லாம் கார் வச்சிருப்பான், பங்களா வச்சிருப்பான், வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஏழை இருப்பான், அவனுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டான். அப்ப கேட்டா, நான் இயேசு, நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி, நான் வேத கோயிலுக்கு போறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறேன், இப்படிலாம் சொல்றது குப்பைக்கு சமம். குப்பைக்கு உண்மையிலே கேவலம். அப்ப ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால், ஆண்டவருக்கு விசுவாசியாய் இருந்தால், ஆண்டவருக்கு உண்மையாய் ஜெபிக்கிறவனாக ஆராதிக்கிறவனாக இருந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த நாட்கள்ல நம்முடைய அப்போஸ்தலர் அற்புத கூடாரத்தின் சார்பாக நம்மால் முடிந்த உதவிகளை எதுனாலும் நாம தாராளமா செய்ய வேண்டும். பணம் கொடுக்க முடிஞ்சா பணம் கொடுங்க, பொருள் கொடுக்க முடிஞ்சா பொருள் கொடுங்க, நல்ல சமாதானமான வார்த்தைகளை சொல்ல முடிஞ்சா கொடுங்க. என்ன விதமான உதவிகளை நம்ம என்ன செய்யலாம். நான் வரும்போது கூட ஒரு சகோதரியுடைய குடும்பத்தில் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற அடிப்படையில் அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க. அந்த தொழிலுக்கு நாம் ஒரு வலது கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கிற எல்லா சரக்கையும் வாங்கிட்டு வந்து ஒரு கடையில் கொடுத்து அதுக்கு என்ன வருமானம் வேணுமோ அதை வாங்கி என்ன செய்ய போகிறேன், திருப்பி கொண்டு போக போகிறேன். அது நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு ஒரு படி ஆசீர்வாதம் உயர்வாய் கிடைக்கும். இது கடவுளுடைய பார்வையில் உகந்த உபவாசம். நம்மளால முடியும், நம்ம செஞ்சிடணும். அவங்களால முடிஞ்சாலும் செஞ்சிடணும். முடியலையா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். ஆமா, அப்ப எத்தனையோ ஊழியங்கள், எத்தனையோ ஊழியக்காரங்க தங்களை தாமலே ஏமாத்திக்கிட்டு
இந்த லெந்து நாள் சடங்கு சம்பிரதாயம் என்று சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாம அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள் போக வேண்டாம். அன்பின் திருச்சபையாக எல்லோருக்கும் உதவுக்கரம் நீட்டுகிற ஒரு ஊழியமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபை மென்மேலும் கர்த்தர் வளர்த்தெடுப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும் இணைத்து இந்த லெந்து நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், லெந்து நாட்களிலே நாம் என்ன செய்தால் நமக்கு அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், என்னுடைய ஜெபம் எப்போது கேட்கப்படும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய ஊழியக்காரர்களே, ஊழியங்களே, திருச்சபை மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை அவன் செய்யும் போது அவனுடைய எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் காது கொடுத்து என்ன செய்வாரு, கேட்பார், பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப எது தேவனுடைய சித்தம்? தேவனுடைய சித்தம் என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி, பிதா தமது தயவுள்ள சித்தத்தின்படி அவர் நமக்குள்ளே விருப்பங்களையும் செய்கைகளையும் என்ன செய்கிறார், உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பிலிப்பி சபை மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற நல்வார்த்தை என்ன? நீ நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நல் காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். குறைந்தபட்சம் இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிற 40 நாள் அளவும் உன்னால் முடிந்த உதவிகளை தேவனை அறியாத, தேவன் இன்னார் என்று புரியாது இருக்கிற புறஜாதி மக்களுக்கு நீ நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பி இதை சொல்லுகிறார். ஆண்டுடைய சித்தத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே விருப்பங்களாகவும் செய்கைகளாகவும் என்ன செய்கிறார், அவர் கொடுக்கின்றார். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள நன்மை செய்யணும்னு ஒரு விருப்பம் வந்துருச்சா, தயங்காம செஞ்சிடும். காலத்தை நேரத்தை என்ன செய்யக்கூடாது, வீணடிக்காம தள்ளி போடாம நம்ம கண்ணு முன்னாடி வந்திருக்கிறவங்களுக்கு நாம உதவிக்கர நீட்டும் பொழுது ஒரு ஆத்துமா ஆண்டவரை தேடுக, அது என்ன செய்யும், காரியங்கள் உண்டாகும். அல்லேலூயா. 99 நல் நீதிமான பார்க்கணும், ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 100 பேருக்கு நன்மை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்மளால முடிஞ்ச பணமோ பொருளோ வச்சு ஒரு நபரை நாம் என்ன செய்யலாம், ஆண்டுக்குள்ள ஆதாயப்படுத்தலாம். அது ஆண்டுடைய பார்வையில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த பரலோகமே சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஆண்டுடைய சித்தம், ஆண்டுடைய சித்தம் என்ன? நல்ல காரியங்கள் செய்வது. எது நல்ல காரியம் என்றால், நீங்கள் வாசித்த ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு, வீட்டிலிருந்து துரத்துண்டப்பட்டிருக்கிறவனை சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு, உன் சொந்த பந்தமாய் இருக்கிறவர்களுக்கும் உன்னை போல மாம்ச சரீரமாய் இருக்கிறவர்களையும் நீ என்ன செய்யாத, உதவி செய்யாம இருக்காத, உதவி செய் என்று சொல்லி ஆண்டவர் இந்நாளிலே நமக்கு நல்ல காரியமாய் சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா. இப்ப அந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை நாம பகுத்து பிரிக்கி பார்க்கும்போது, உணவு என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம். யார் பசி உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருவசனம் என்கிற ஜீவ அப்பத்தை கொடுங்கள். ஜீவ அப்பத்தை கொடுங்கள். யார் வீட்டிலிருந்து துரத்துள்ளப்பட்டிருக்கிறார்களோ, பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, மந்தைகளை சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே மோசே மூலமாய் உண்டாக்கப்பட்ட ஆலயங்களிலே சில கள்ளர்களும் சில கொலை பாதகர்களும் சுயநலம் பிடித்தவர்களும் ஆலயத்தை என்ன செஞ்சிட்டாங்க, சிறைபிடித்து விட்டார்கள். சுயநலமாய் ஆலயங்களை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். பணத்திற்காக, பொருளுக்காக, பெருமைக்காக,
பதவி வெறிக்காக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஊழியங்களை தவறான வழிகளிலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு தான் ஆண்டவர் வந்தார், சொன்னார், ஓ மாயக்காரராகிய வேதபாரகரே, மாயக்காரராகிய பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். அப்ப சபையை விட்டு எத்தனையோ பேர் என்ன செஞ்சிட்டாங்க? வெளியே ஓடிட்டாங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் அறியாமல் வெளியில் இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஆலயத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டவர்களை நாம் என்ன செய்யணும்? ஆலயத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடு என்றால் தேவ வசனத்தை சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். இரண்டாவது, துரத்துண்ட பட்டிருக்கிறவர்களை நாம் சுவிசேஷம் சொல்லி அவர்களை வீட்டில் கொண்டு வந்து என்ன செய்யணும்? சேர்க்கணும். தேவனுடைய உன்னதமான கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படுகிற இந்த அன்பின் ஐக்கியத்திலே அவர்களை என்ன செய்யணும்? இணைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு. வஸ்திரம் என்றால் ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவங்க மனம் திரும்பி, நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமே நினைச்ச மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், நான் இனிமே ஆண்டவருக்காக இயேசுக்காக என்ன செய்வேன்? வாழுவேன் என்று சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்து நம்மை போல அவர்களும் இந்த மந்தை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவர்கள் ஐக்கியப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? இறங்கி ஊழியங்கள் செய்ய வேண்டும். சபையில் பணக்காரர்களும் இருப்பார்கள், ஏழைகளும் இருப்பார்கள், நல்ல வசதி படைத்தவர்களும் இருக்கிறார்கள், ஒன்றும் இல்லாமல் தரித்திரம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், கடன் தொல்லையில் கஷ்டப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள், மென்மேலும் பணக்காரராய் மாறிக்கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அங்க எழுதியிருக்கிறார், உன் மாம்சமானவனுக்கு உன்னை நீ என்ன செய்யாத? உதவி கேட்டு வரும்போது ஒழிச்சு கொள்ளாத அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன செய்யணும்? சபைக்குள்ளே வசதி படைத்தவர்கள், நன்று ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்கள் ஏழைகளுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை என்ன செய்யணும்? வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நற்கிரியைகள் செய்ய வேண்டும். இந்த செய்தி எல்லா கிறிஸ்தவர்களுக்குமானது, எல்லா போதகர்களுக்குமானது. பதவி வெறியோடு கூட பரிசேயர் சதுசேயர் வேதபாரகரை போல இருந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ ஆயர்கள் இருக்கிறாங்க, பேராயர்கள் இருக்கிறாங்க, பிஷப் இருக்கிறாங்க, ரெவரண்ட் என்று சொல்லிக்கொண்டு பீத்திக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொண்டு கொள்ள கொள்ளையாய் அப்பாவி விசுவாசனுடைய பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். 10,000 கோடி, 20,000 கோடி, 40,000 கோடி என்று வைத்துக் கொண்டிருக்கிற ஊழியர்களும் இந்த இந்தியாவில் உண்டு. அவர்கள் எல்லோருக்குமான தேவ செய்தி, உன் மாம்சமானவனுக்கு உன்னை என்ன செய்யாத? ஒழித்துக் கொள்ளாதே, இந்த லெந்து நாட்களிலாவது நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தமாக அப்போஸ்தலர் அற்புத கூடாரத்தின் சார்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் பண்டக சாலைகளிலே கொண்டு வந்து என்ன செய்யுங்க? போடுங்க. எதுக்கு? ஆலயத்திலே அனுதினமும் என்ன செய்யணும்? ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும். எத்தனை சர்ச்சில் எல்லா நாளும் ஆகாரம் கொடுக்கிறாங்க? தேவனை அறியாத மாற்று தெய்வங்கள் வழிபடுகிற மாற்று சமூகத்திலே, அது இந்து நண்பர்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய நண்பர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய ஆலயங்களுக்கு போனால் அனுதினமும் ஆகாரம் உண்டு. கிறிஸ்தவ ஆலயங்களில் மாத்திரம் அந்த கதையே இல்லை. காணிக்கை தசமபாகம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் என்ன? அனுதினமும் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாய் இருக்க வேண்டும். அதிலே வருகிற எல்லோரும் பசியார உணவு உண்டு என்ன செய்யணும்? இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற பிரதான நோக்கத்தோடு கூட மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எழுதப்பட்ட வார்த்தை. ஒரு திருச்சபை கூட கைவழக்க என்ன செய்யல? இதை கடைபிடிக்கவே இல்லை. போதகர்கள் இங்கே சேர்க்கப்படுகிற காணிக்கை தசமபாகங்களை தங்களுடைய வருமானமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கேவலமான விஷயம்! தசமபாகத்தை போய், கடவுளுடைய காசை போய், ஏழைகள் அன்றாட உழைச்சு கொண்டு வந்து போடுற பணத்தை தங்கள் பணம் என்று எவன் ஒருவன் அதை எடுத்து சுயநலமாய் உல்லாசமாய் வாழ அவன் விரும்பினானோ அந்த திருச்சபை முழுவதும் அது சாத்தானுடைய கூடாரமாய் மாறிவிட்டது என்று சொல்லி இந்நாட்களில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உணர வேண்டும். அப்படிப்பட்ட திருச்சபையிலிருந்து ஆத்துமாக்கள் விலகி
தங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சிலுவையை சுமந்து சென்று ஊழியங்களை நிறைவேற்றுங்கள். தேவன் வருகையில் உங்களை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. 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 கள்ள ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், காணிக்கை பணத்திலே உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், எவராக இருந்தாலும் எந்த மதத்தினவராய் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே கணக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நரகம் மாத்திரமே நியமிக்கப்பட்டிருக்கிறது, பாதாளம் மாத்திரமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி அவர்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தயார் நிலையில் உள்ளது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போட்டு சுட்டரிக்கப்படுகிற நாள் விரைவில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அப்போஸ்தல எச்சரிப்பின் செய்தியாக இன்று பேசிக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், ஆண்டவர் இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. 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 அப்ப லெந்து நாட்களுடைய நோக்கம் என்ன? அவருடைய சித்தத்தை செய்கிறவன், தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிறவன், அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் தருவார். பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ நான் லெந்து நாட்கள் வந்துச்சுங்க, 40 நாள் கூப்பிட்டாங்க, சபையில் போனேன், சும்மா உட்காந்து ஜெபம் பண்ணேன், ஏதோ விரதம் போட்டேன், ஏதோ கடமைக்கு இருந்தேன், அப்படிங்கிறதல்ல. நாம் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தம் என்ன? உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீல, மற்றொரு குடும்பமும் நல்லா இருக்கட்டும் நினைச்சுக்க. உன் சபை நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறீல, மற்ற சபை நல்லா இருந்துட்டு போட்டும் நினைய. உனக்கு நீயே துரோகம் செய்கிற, உன் சபைக்கு நீயே துரோகம் செய்கிற, கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிற எல்லா கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு நீ செய்கிற துரோகம் செய்கிற. இது உண்மையிலே நல்லா இருக்கா? இல்லை. பல இந்த லெந்து நாட்களிலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்குள் விருப்பம் வந்தால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை என்ன செய்யுங்க? விட்டு கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப தேவ பக்தி என்றால் என்ன? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி பக்தி என்பது அது போதும் என்கிற மனது. ஒரு லட்சங்களே. ஹல்லேலூயா. பக்தி என்றால் என்ன? போதும். போதும், எனக்கு போதும். ஆண்டவர் எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்குறாங்க, போதும். ஆண்டவர் எனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துருக்குறாங்க, போதும். ஆண்டவர் எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்குறாங்க, போதும். ஒரு ஊழியக்காரனா இருந்தா ஆண்டவர் எனக்கு நல்ல குடும்பங்களை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க, போதும். நல்ல ஊழியங்களை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க, போதும். நல்ல சபையை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க, போதும். நல்ல கிராமத்தை கொடுத்துருக்குறாங்க, போதும். இந்த போதும் என்கிற மனதோடு கூட இருக்கிறதை வைத்துக்கொண்டு நாம் வேலைகளை சித்தங்களை செய்யும் போது நம்முடைய ஜெபம், எல்லா ஜெபமும் கர்த்தரால் பதில் என்ன செய்யும்? நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தமும் தெரியாது, தேவ பக்தியும் இருக்கவும் தெரியாது. பிசாசு நமக்குள்ள வச்சிருக்கிற ஆசை மட்டும் அதிகமாக இருந்து கொண்டிருந்தால் நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு நாள் என்ன செய்யாது? பதில் கிடைக்கவே கிடைக்காது. 40 நாள் நீங்க லெந்து உபவாசம் போட்டு வேஸ்டா போகும். 40 நாளும் லெந்து நாட்கள்ல நீங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதில் வேணுமா? தேவ பக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். போதும் என்கிற மனதை கொண்டு வாருங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள். அது பிரதான ஜெபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் அது உகந்த உபவாசமாய் இருக்கிறது. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.